அடடடடடே எல்பியோட ஆட் இருக்கே அப்பாப்பாப்பா நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு தெளிவு இல்லை. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஆட், எப்போவுமே எல்பியோட ஸ்டைலில், அதுவும் டார்க் சாக்லேட், லைட் சாக்லேட். உண்மையுமே எடிட்டிங்கே இதில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. உண்மையுமே எல்லாத்துக்குமே சூப்பர் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ரொம்ப கேஷுவலாக, அதுலேயும் ஃபால் இன் லவ், ரீசெண்டாக போலார் பியர் அப்படின்ட்டு, அதாவது கிராஃப்ட் ஹாட் சாக்லேட் அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆடு. உண்மையாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம பிள்ளை பண்ணியிருந்துச்சு. பார்க்க அதுக்கு ஒரு அழகான கேப்ஷன், ரொம்ப தெளிவான விளக்கம், அது பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஒரு புரிதலோட எல்பியோட ஆட் எப்போவுமே இருக்கும். எப்பயுமே அது டீட்டெயில்டாக எவ்வளோ பிரான்ச் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். அதனோட ஸ்பெஷல் என்ன, இப்படி இருந்தால் எப்படி, அப்படி இருந்தால் எப்படின்ட்டு அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே அவங்க சொல்லும்போது அதை நான் ஏன் சொல்லிட்டேன், அவங்கள மட்டுமே புகழ்வுமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பொதுவாகவே எல்பியோட சைட்லேருந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு ஆடாச்சும் வந்துடும். ஒரு சில சமயத்தில் முக்கால்வாசி நான் டிலேவாக தான் போட்டிருக்கேன். நான் ஆன்லைன் வந்தோடனே சுவாமியோடது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டோரி தெரிஞ்சிச்சா, சரி அந்த விஷயத்த போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். உடனே நீங்கள் எல்பிக்கு போட மாட்டீங்களான்ட்டு, எவ்வளோ நாள் பார்த்தீங்க நான் போடலேன்ட்டு கமாண்டை வேறு என்ன ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, போங்கப்பா அப்படிங்கிறதான். சரி, எனிவேஸ் சூப்பர் ஸ்டைலாக, ரொம்ப அழகாக தெளிவான விளக்கத்தோட நம்ம பிள்ளை சூப்பராக சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பாக சென்னையில் இருக்கவங்க இல்லை அது லொக்கேஷனில் இருக்கவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல். பொதுவாக நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம செலிப்ரிட்டிஸ் சொல்லி அங்கே போய் சாப்பிட்டா இன்னொரு ஸ்பெஷல் இருக்கும். ரைட்டு தானே? உங்களுடைய கருத்துக்கள் பார்த்தேன் நிறைய பேர் அப்பளம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களாமே, கீழே கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸ்டேடியம்.